அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறள் மென்பொருளும் இன்றைய திருக்குறள் அதிகார தொகுப்பாக வருகிறது. அதிகாரம் கயமை. குறள் எண் 1071. மக்களே போல்வர் கயவர் அவரென்ன ஒப்பாரி யாம் கண்டதில்லை. நல்லவர்களைப் போலவே தீயவர்களும் உருவ ஒற்றுமை கொண்டுள்ளனர். அப்படி ஒரு உருவ ஒற்றுமையை யாம் கண்டதில்லை என்று வள்ளுவர் கூறுகிறார். எண் துழிப்பா. தீயவரும் நல்லவரே தோற்றத்தில், அதுபோல ஒற்றுமை இல்லை என் காட்சியில். 1072. நன்று அறிவாரில் கயவர் திருவுடையர் நெஞ்சத்து அவலமிலர். நன்று எது என்று அறிந்த நல்லவர்களை விட தீயவர்கள் புகழ் வாய்ந்தவர்கள். ஏனெனில் அவர்கள் நெஞ்சில் பதைவதைப்போ நாணமோ கூச்சமோ இல்லாததால். எண் துழிப்பா. நல்லோரை விட தீயவர்க்கு புகழ் அதிகம், அவர்கள் நெஞ்சில் கவலை இல்லாததால். 1073. தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான். தேவர்களைப் போன்றவர்கள்தான் கயவர்களும், ஏனெனில் அவர்களும் தன் மனதில் பட்டதை செய்து விடுவதால். என் துழிப்பா. கயவரும் தேவரும் குணத்தால் ஒன்று, தான் தோன்றியாகச் செய்வதால் என்றும். 1074. அகப்பட்டி ஆவாரை காணின் அவரின் மிகப்பட்டுச் செம்மாக்கும் கீழ். தன்னை விட கீழாக நடக்கும் தீயவர்களை பார்த்து தீயவர்கள் மனம் மகிழ்வார்கள். எப்படி என்றால், வீட்டில் வளர்க்கப்படக்கூடிய ஒரு விலங்கை போன்று. இதற்கு என்னுடைய துழிப்பா. தனக்கும் கீழாக நடப்பவர் கண்டு தம்மை மெச்சுவர் கீழர். 1075. அச்சமே கீழ்கிழது ஆச்சாரம், எச்சம் அவா உண்டேல் உண்டாம் சிறிது. பயம் மட்டுமே கீழ் மக்களை ஒழுக்கத்திற்கு கொண்டு வரும். சற்று ஆசையை தூண்டினால் அவர்கள் ஒழுக்கத்திற்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. என் துடிப்பா. பயத்தால் பணிவார் தீயர் ஆசை காட்டியும் கொஞ்சம் ஒழுங்குபடுத்தலாம். இதற்கு ஹாமுராபிஸ் பாலிசி என்று ஒன்று என்னுடைய தமக்கை இன்சுவை சொல்லியிருக்கிறார். an eye for an eye, a tooth for a tooth. இதை பின்பற்றினால் கயவர்கள் திருந்துவார்கள் என்று. குறள் எண் 1076. அரை பறை அன்னர் கயவர்தாம் கேட்ட மறை பிறர்க்கு உய்த்துரைக்கலான். கெட்டவர்களும் தான் என்ன தன்னிடம் கிடைத்த அனைத்து ரகசியங்களையும் மற்றவர்களும் சென்று சொல்லிவிடுவார்கள். ரகசியத்தை மறைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் ஒரு பறையை அறையும் பறையை போன்றவர்கள். என் துழிப்பா. கெட்டவரும் தண்டோரா போல் ரகசியத்தை ஊர் அறிய உரைப்பதால். இதற்கும் என் அக்கை ஒரு கோட் கொடுத்திருக்கிறார். மார்க் ட்வைனுடைய கோட். டோன்ட் ரிவீல் யுவர் சீக்ரெட்ஸ் ஈவன் டு யுவர் க்ளோசஸ்ட் ஃப்ரெண்ட், ஃபார் இஃப் ஹி டர்ன்ஸ் ஃபோ த வேர்ல்ட் வில் கம் டு நோ ஆஃப் யுவர் சீக்ரெட்ஸ் அட் ஒன்ஸ் என்று. குறள் 1077. ஈர்ங்கை விதிரார் கயவர் கொடிறு உடைக்கும் கூன்கையர் அல்லாதவர்க்கு. முகவாய்க்கட்டையை உடைக்கக்கூடிய வளைந்த கையை உடைய முரடர்களை தவிர பிறருக்கு ஈரக்கையில் கூட எதையும் கொடுக்க மாட்டார்கள் தீயவர்கள். என் துழிப்பா. தாடை உடைக்கும் முரடர் தவிர பிறருக்கு எச்சில் கை உதிரார் தீயர். 1078. சொல்லப் பயன்படுவர் சான்றோர் கரும்பு போல் கொல்லப் பயன்படும் கீழ். சொன்னாலே அல்லது சொல்லாமலே தன் குறிப்பை உணர்ந்து கொண்டு உதவுவார்கள், பயனாக இருப்பார்கள் பெரியவர்கள், மேன்மக்கள். ஆனால் கீழ் மக்களோ கரும்பை கசக்கி பிழிவது போல் பிழிந்தால்தான் பிறருக்கு பயனாக இருப்பார்கள். என்னுடைய துழிப்பா. சொன்னாலே உதவுவோர் கீழோர், மன்னிக்கவும், சொன்னாலே உதவுவோர் பெரியோர், கரும்பாகி பிழிந்தால்தான் உதவுவர் சிறியோர். குறள் 1079. உடுப்பதுவும் உண்பதுவும் காணின் பிறர் மேல் வடுக்கானவற்றாகும் கீழ். மற்றவர்கள் உடுத்தும் நல்ல உடையையும் அவர்கள் உண்ணும் நல்ல உணவையும் பார்த்து அதில் பழி சொல்வார்கள் கீழ்மக்கள். என் துழிப்பா. அடுத்தவர் உணவையும் உடையையும் பார்த்து குறை காண்பான் தீயோன். 1080. எற்றிற்கு உரியவர் கயவர் ஒன்று உற்றக்கால் விற்றற்கு உரிய விரைந்து. எதற்கு உரிமையானவர்கள் தீயவர்கள்? ஒன்று கிடைக்கும் என்றால் அதற்காக தன்னையும் விற்றுவிடுவார்கள் அந்த தீயவர்கள். இதற்கு அதுவும் விரைவாக சென்று விற்று விடுவார்கள். இதற்கு என்னுடைய துடிப்பா,
தம்மை விரைந்து விற்று இன்பம் கண்டு துன்பம் போக்குவோர் தீயோர். இப்படி 10 குறட்பாக்களில் தீமக்கள், கீழோர், தீயவர்கள், கெட்டவங்க, பேட் பாய்ஸ் எப்படி இருப்பாங்க அப்படின்னு ஐயன் வரைமுறை கொடுத்திருக்கிறார். அந்த வரைமுறைப்படி நாம் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் எல்லாம் சான்றோர்கள். அந்த வரைமுறையில் உள்ள தீயோரை அடையாளம் கண்டு துஷ்டனை கண்டால் தூர விலகு அல்லது தூர விளக்கு என்பது போல் நாம் வாழ்வில் நடக்க வேண்டும் என்று ஐயன் அந்த அதிகாரத்தில் சொல்கிறார். நாள் சிறக்க தமிழ் வாழ்த்துகள் மருத்துவ ராம செல்வரங்கம், ரிஷினி தலைவிலேயும் சேலம் கள்ளக்குறிச்சி. நன்றி. டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம்.